வணக்கம் நண்பர்களே. இந்த வெயிலில் என்னோடய மாடி தோட்டத்தில் அவ்வளவு செடிகள் இல்லாததுனால வேலையும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆனாலும் அடுத்த சீசனுக்கு நாட்கள் நெருங்கிக்கிட்டே வரனால அதுக்கும் நம்ம ரெடியாக வேண்டியது இருக்குது. தோட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியறதில்ல இப்போல்லாம். இந்த செடிகள் நம்ம கூட இருக்கிறது ஏதோ மனுஷர் கூட இருக்கிற மாதிரியே உணர்வுகள். இப்போ கொஞ்சம் நேரம் கிடச்சிருக்கனால கார்டனிங் ஷெல்ஃபெல்லாம் அரேஞ்ச் பண்ண பார்க்கும்போது இப்படி ஒரு பூவாளி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இருந்தது. இதை இந்த வருஷமாவது நம்ம பயன்படுத்தலான்னு சொல்லி தான் மாடி தோட்டத்திற்கு எடுத்து வந்தேன். இந்த தண்ணீர் விழுகிற இடம் அவ்வளவு கிளியராக அழகாக இருந்தது. அதனால் நம்ம தண்ணீர் விடும்போது ஒரு சீராக வரும். தண்ணி எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி படணும்னு சொன்னோம்னா இந்த மாதிரி பூவாளியை நம்ம பயன்படுத்தி தண்ணீர் விடும்போது எல்லா பக்கத்துக்கும் அது ஒரே சீராக தண்ணீர் வரும். அதே நேரத்தில் தொட்டி மண்ணை நம்ம நனைக்கணும்னு சொன்னோம்னா இந்த மாதிரி விடும்போது அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் செடிகளில் தண்ணீர் விடும்போது ஜென்ட்லாக விடணும்னு நினச்சாலும் இலைகள் மேலே தண்ணீர் தாராளமாக விடணும்னு நினைக்கும் போதும் இந்த பூவாளியை நம்ம பயன்படுத்தலாம். நான் நிறைய நேரங்களில் பக்கெட்டில் முண்டு தான் ஊற்றிட்டு வருவேன் அவசரமாக. ஆனால் பூவாளியில் ஊற்றும்போது அதுலேயும் ஒரு சுகம்தான் இருக்குது. அதனால் எல்லா க்ரோ பேக்லேயும் இதை நம்ம தெளித்து விடலாம். அதே நேரம் கம்போஸ்ட் பண்ணியிருக்கிற க்ரோ பேக்கில் இந்த பூவாளியை வச்சு தண்ணி தெளிக்கும்போது ஈவனாக தண்ணீர் அதுக்குள்ளே இறங்குது. எக்ஸஸ் தண்ணி இதில் வர்றதுக்கு அவ்வளோ வாய்ப்பு கிடையாது. அதனால் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாத்துலேயும் நம்ம இப்படி இந்த பூவாளியை பயன்படுத்தி கொள்ளலான்னு சொல்லி அதை வெளியே எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் நிறைய பூக்களெல்லாம் பூக்கும்போது விதைகள் நம்மளே கொஞ்சம் சேகரித்து வைக்கிறோம். அப்படிப்பட்ட விதைகள் தான் சேகரித்தது தேடி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய விதைகள் அங்கே இருக்குது. அது எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம விளைவித்த செடிகள்லேருந்து காய்கள்லேருந்தும் விளைவித்த விதைகள். பொதுவாக விதைகள் வேணும்னா வெளியே தான் வாங்குவேன். ஆனால் இந்த தடவை அந்த காய்த்த பூத்த செடிகள்லேருந்து விதைகள் எடுத்து வச்சது எல்லாத்தையும் குட்டி குட்டி கண்டெய்னரில் போட்டு வச்சது அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ தான் அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு இதை திருப்பியும் அடுத்த தடவைக்கு விதைத்து பார்க்கலாம், நமக்கு எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதில் விதைகளோட பெயர்களையும் அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ விதைகள் நமக்கு கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஈவன் சங்குப்பூ விதைகள் கூட கிடச்சிது, வெண்டைக்காய் விதைகள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த விதைகள் மயில் மாணிக்கம் விதைகள் எப்பொழுதுமே ஜூன் ஜூலைலலாம் பார்த்திங்கன்னா செடிகள் அதாக வெடித்து விழுந்த விதையிலிருந்து ரொம்ப சூப்பராக வளரும். இந்த தடவை எனக்கு ஒரு வீட்டில் இருந்து இந்த லேடிஸ் கனகாம்பரம்னு சொல்லப்படுகிற இந்த கனகாம்பரம் கிடைச்சது. ஒரு செடி வந்திருக்கு, அதோட விதைகளும் என்கிட்ட இருக்குது. இதில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னோடய பால்சம் விதைகள் இப்படிப்பட்ட ஒரு செடியிலேருந்து பூத்ததுலேருந்து கலெக்ட் பண்ணது தான். மேரிகோல்ட் எக்கச்சக்கமாக இப்படி பூத்து வந்தது. நிறைய பேருக்கு நான் அதை ஷேர் பண்ணவும் செஞ்சேன். அவங்களுக்கு அது அழகாக வளர்ந்துருக்குது எங்கள் ஏரியாவில். காஸ்மாஸ் விதைகளும் இந்த மாதிரி சேகரித்து எடுத்து வைத்தது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய நேபர் கரும் ஊமத்தைன்னு சொல்லி இப்படி ஒரு செடி கொடுத்தாங்க. அதிலிருந்து அந்த காய் வளர்ந்து அது உடைந்து இப்போ வெடித்து என்கிட்ட இருக்குது. அதே போல் இந்த பச்சை மலபார் பசலைக்கு 2 பழம் கொடுத்தாங்க. அது போடும்போது எக்கச்சக்கமாக வந்தது. இப்போ என்கிட்டயே எக்கச்சக்கமான விதைகள் இருக்குது. யாரோ கொடுத்த ஒரு கோழி கொண்டை நாற்றுலேருந்து வந்த பூ தான் இது. இதிலிருந்து தான் அந்த குட்டி விதைகளை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பழைய விதைகள் செரி டொமேட்டோஸ், இன்னொரு வகையான டொமேட்டோ எல்லாம் நிறையா இருந்தனால அதையும் நம்ம நட்டி வைக்கலான்னு சொல்லி இந்த தடவை எடுத்து நட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி காலி தொட்டிகள் சிறியது நிறையா இருந்தது. அதில் மண்கலவையை நிரப்பி இந்த விதைகளெல்லாம் போட்டு தண்ணீர் தெளித்து இப்போ அது ஓரமாக வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் செரி டொமேட்டோஸ் ஆகட்டும், மற்ற ஆர்டினரி டொமேட்டோஸ் ஆகட்டும், எல்லா நாற்றுகள் வரும்போது நம்ம அதை பிடுங்கி நடுறதுக்கு அடுத்த ஜூன் ஜூலை மாதங்கள் சரியாக இருக்கும்னு நான் நம்பி இதை இந்த தடவை நான் பண்ணியிருக்கேன். வெயில் எக்கச்சக்கமாக இருக்கிறனால மாடி தோட்டத்திலேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் நிழல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த 4 தொட்டிகளையும் எடுத்து வைத்திருக்கேன். வெயிலும் இருக்கும், நிழலும் இருக்கும். பார்க்கலாம் எப்படி முளைக்குதுன்னு. வெயில் காலங்களில் அடுத்தது நிறைய வேஸ்டேஜ் வீட்டில் இருக்கும். அதனால் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம கம்போஸ்ட் பண்ணுறதுக்காக சிலதை பயன்படுத்தினேன். விதவிதமான பழத்தோல்கள், வாழைப்பழத்தோல், முட்டையோடு இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் இப்போ காய வைத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மழை சீசனில் இது நமக்கு ரொம்ப பயன்படும்னு சொல்லி அதையும் செஞ்சேன்.
இந்த அட்டகாசமான வெயிலில் இப்படிப்பட்ட உரங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அதனால் இப்படி செஞ்சு வைக்கும்போது மழைக்காலங்களில் நம்ம இதை நல்லாக பயன்படுத்தி கொள்ளலாம். செடிகள் நிறைய தோட்டத்தில் இல்லைனாலும் இந்த மாதிரி மாடி தோட்ட வேலைகளை செய்வதற்கு இந்த டைமு எனக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.